கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாளிலும் அப்பா உங்களை புதிய நன்மையினாலும் புதிய கிருபைகள்னாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக கடைசியில நான் ஜெபிப்பேன். பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்க எல்லாருக்கும் ஏசப்பா இன்னைக்கு அற்புதத்தை செய்ய போறாங்க. இன்றும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை சங்கீதம் 23 அதிகாரம் 5வது வசனம். Psalms 23 chapter verse 5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இந்த காலை நேரத்துல அப்பா பார்த்து கொண்டு இருக்கிற கோடிக்கணக்கான அப்பாவுடைய பிள்ளைகள் உங்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்களுக்கு எல்லா நன்மைகளும் பலுகி பெருகி நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அப்பா தருவேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக தருவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல அநேக சத்தியங்கள் உண்டு, அநேக காரியங்கள் பேசலாம். சுருக்கமாக உங்களுக்கு அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு விளக்கி சொல்லுகிறேன். அதுல பார்த்தோம்னா சத்துருக்களுக்கு 2வது பந்தியை, 3வது எண்ணெய், 4வது அபிஷேகம், 5வது நிரம்பி வழிகிற கிருபைகளை அப்பா தருவேன் என்று சொல்றார். 5 வகையான ஆசீர்வாதங்கள் இந்த வார்த்தைக்குள்ள அடங்கி இருக்கு. அதுதான் உங்களுக்கு முதல்ல சொன்ன பெரிய சத்தியம். உங்களுக்கு சுருக்கமாக இப்பொழுது அப்பா உங்களோடு கூட இடைப்பட்டு பேசுவாங்க. முதலாவது சத்துருக்களை குறித்து நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 23 அதிகாரம் 22 வசனம். எக்ஸோடஸ் 23 chapter verse 22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் உனக்கு சொல்வதை எல்லாம் செய்வாயாகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று அப்பா சொல்றாங்க. எவ்வளவு நல்ல தகப்பன்ல. உங்க சத்துருக்கு அப்பாவே சத்துருவாக இருப்பாங்க, உங்க விரோதிக்கு அப்பாவே விரோதியா இருப்பேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. ஆனா நம்மகிட்ட அப்பா ஒன்னு எதிர்பார்க்கிறாங்க. என்ன எதிர்பார்க்கிறாங்க? அப்பாவுடைய வார்த்தையை நன்றாய் கேட்கணும், அப்பாவுடைய வசனத்தை நன்றாக படிக்கணும், அந்த வசனத்தின்படி நம்ம நடக்கணும். வேதத்தை அதிகமாய் நம்ம படிக்கும் பொழுதுதான் அடுத்து நான் சொல்வதையெல்லாம் செய்வாயாகில். அப்பாவுடைய வார்த்தையை படிக்கிறது மாத்திரமல்ல, அப்பாவுடைய வார்த்தையை நம்ம செய்யும் பொழுது அப்ப என்ன பண்றாங்களா, நம்முடைய சத்துருக்கு அப்பாவே சத்துருவா மாறிடுறாங்க. வேதத்துல ஒரு அருமையான வார்த்தை அப்பா சொல்றாங்க, பழிவாங்குதல் கர்த்தருக்கு உரியது. யோவான்ல 15 அதிகாரம் 18 வசனத்துல உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைக்கிறது என்று அறியுங்கள். அல்லேலூயா. அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுக்கு அநேகர் எதிர்த்து நிக்கிறாங்கன்னு சொல்லி வேதனையோட பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா சொல்றாங்க, உங்களை பகைக்கிறதுக்கு முன்பாக அப்பாவை பகைத்து இருக்கிறாங்க. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே அந்த சராசரங்களை படைத்த அப்பாவை பகைத்தது என்று அறியுங்கள். அடுத்த வசனம் verse 19. நீங்கள் உலகத்தாராயிருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்களும் உலகத்தா மாதிரி பாவத்தை செய்துட்டு இருந்தீங்கன்னா உங்களை பகைக்க மாட்டாங்க. நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்காம வேலை ஸ்தலத்துல இருக்கிற அந்த சொசைட்டில சமுதாயத்துல பரிசுத்தமா வாழணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறதுனாலதான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பிசாசு கொண்டு வரான். இதே அவங்களோடு கூட ஒத்த வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வராது, இவ்வளவு போராட்டம் வராது. அதனாலதான் இங்க அருமையா சொல்றாங்க அப்பாவோட வார்த்தை, நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். ஏன் உங்களை எல்லாரும் பகைக்கிறாங்கன்னா, நீங்க உலகத்தை விட்டு அப்பா உங்களை பிரித்து எடுத்திருக்காங்க. நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்தில் இருந்து தெரிந்து கொண்டபடினாலும் அப்பா உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உலகத்துல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கோடி கணக்கான மக்கள் இருக்காங்க. ஆனா பார்த்து கொண்டிருக்கிற உங்களை அப்பா தெரிந்து கொண்டிருக்கிறார். எதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார்? உங்களுடைய சத்துருக்களை எல்லாவற்றிலும் உங்களை விடுதலையாக்கி உங்களை ஆசீர்வதிப்பதற்காக, உங்க பிரச்சனை போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் உலகம் உங்களை பகைக்கிறது. ஆனா அதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா சொல்றாங்க, உன் சத்துருக்கு நானே சத்துருவாக இருப்பேன் என்று சொல்றாரு. அடுத்து பந்தியை ஆயத்த பண்ணுவேன் என்று சொல்கிறார். ஏசாயா 25 அதிகாரம் 6வது வசனம். சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அந்த சராசரங்களை படைத்த தேவன் இந்த காலை நேரத்தில் கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான அவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு தான் சொல்றாங்க, நான் அவர்களுக்கு விருந்தை ஆயத்த பண்ண போகிறேன். சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். அது சாதாரணமானதல்ல, அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும்
ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசம் நிறைந்து வழிந்ததா இருக்கும். அப்பா நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவான். இந்த காலை நேரத்துல அப்பா உங்களை பார்த்துதான் நேருக்கு நேராய் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. என்ன காரியத்துல நீங்க வெற்றிடத்துல இருக்கிறீங்களோ, ஒரு நிறைவு இல்லைன்னு இருக்கிறீங்களோ, எல்லார் கண்களுக்கு முன்பாகவும் அப்பாவே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவேன் என்று சொல்ல. அடுத்து எண்ணெயை குறித்து பார்க்கலாம். சங்கீதம் 92 அதிகாரம் 10 Psalms 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். அல்லேலூயா. அப்பா நிச்சயமாக உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்துல சொல்றாங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண்கள் காணும். பகைக்கிற சத்துருக்களுக்கு என்ன நடக்கும் என்பதை உங்களுடைய கண்கள் காணும். எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். இன்னைக்கு அவங்க விரோதமா வந்துட்டாங்க பிரதர், எனக்கு விரோதமா மந்திரம் தந்திரம் எல்லாம் செய்யறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லி நீங்க கவலையோடு கூட வேதனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பா உங்க கூட இருக்காங்க. அப்பா உங்களை எண்ணெயால அபிஷேகம், பரிசுத்த ஆவியினால உங்களை அபிஷேகம் பண்ணி உங்க சத்துருக்களுக்கு அப்பாவே என்னவாயிடுவாங்க, சத்துருவாக மாறி உங்களுக்கு விடுதலை தருவாங்க. அடுத்து உங்க சத்துருக்கு நேரிடுகிறதை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காதுகள் கேட்கும். சங்கீதம் 91 அப்பா சொல்லுவாங்க, உன் கண்களால் மாத்திர நீ அதை பார்த்து துன்மார்கருக்கு வரும் பலனை காண்பாய் என்று சொல்லுவாங்க. இந்த அபிஷேகம் 1 யோவான் 2 அதிகாரம் 20-27 1 John chapter 2 verse 20 and 27. நீங்கள் பரிசுத்தராலே அபிஷேகம் பெற்று சகலத்தையும் அறிந்திருக்கிறீர்கள். நீங்க சொல்றீங்க, எனக்கு ஞானம் இல்லை, புத்தி இல்லை, அறிவு இல்லை, நான் எப்படி செய்யணும்னு தெரியலையே, எனக்கு குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு தெரியலையே, வேலையை நான் எப்படி நடத்தணும்னு தெரியலையே, நான் எப்படி படிச்சு ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு தெரியலையே, இப்படி அநேக காரியங்களை தெரியலன்றீங்க. இங்க அப்பா சொல்றாங்க, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிறைந்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது, அது சத்தியமா இருக்கிறது. இன்னைக்கு ஞானம் இல்லைன்னு கேட்டீங்களா, அப்பாவோட அபிஷேகம், அந்த எண்ணெயின் அபிஷேகம். யோவேல் 2 நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்பா சொல்லியிருக்காங்க, மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் வரும் பொழுது அவர் ஞானத்தை தருவார், அறிவை தருவார், புத்தியை தருவார், ஆலோசனை தருவார், எல்லாவற்றையும் தருவார். கடைசியாக நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 144:13 Psalms 144 verse 13. எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். இன்று உங்க கஜானா காலின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்கிட்ட காசே இல்லை, எனக்கு ஒண்ணுமே இல்லை, நான் எப்படி குடும்பம் நடத்துவேன்னு தெரியல, எனக்கு இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, எப்படி இந்த ஆயிரக்கணக்கான கடன் அடைப்பேன்னு தெரியல. சிலர் லட்சக்கணக்கான கடன் பிரச்சனையோட பாக்குறீங்க, சிலர் கோடிக்கணக்கான கடன் பிரச்சனையோடு பாக்குறீங்க, சிலர் பில்லியன் கணக்குல கடன் பிரச்சனையோடு கூட பாக்குறீங்க, சிலர் எனக்கு வியாதியா இருக்கு, ஒரு சுகம் இல்லை, இப்படி அநேக காரியங்கள் இல்லை 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 என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த காலை நேரத்துல அப்பா எவ்வளவு அருமையா சொல்றாங்க பாருங்க, களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பி இருக்கும். நீங்க ஒண்ணு இல்லை நினைக்கிறீங்க, நீங்க அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கிற பிள்ளைகளாக அப்பா உங்களை மாற்றுவாங்க. அப்பா உங்களுக்கு தெய்வீக சுகத்தை தருவாங்க, அப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவாங்க, அப்பா உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுப்பாங்க. இன்னைக்கு என்னென்ன காரியத்துல நீங்க கலங்கி திகைத்து கொண்டு பார்க்கிறீங்களோ அது எல்லா இல்லாமைகளையும் அப்பா மாற்றி, அதுவும் சாதாரணமாக அல்ல, நிறைவாய் தருவேன் என்று சொல்லுகிறேன். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 1000-16 பெருகும். அந்த காலத்துல இந்த ஆடு வளர்க்கறது தான் பிசினஸ். இன்னைக்கு உங்க பிசினஸ் ஒண்ணு இல்லை நீங்க நினைக்கிறீங்க, 1000-16 பழுகும். நீங்க இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இனி இருக்க போகிறது இல்ல. உங்க வேலையில ஒரு உயர்வை தருவாங்க, உங்க குடும்பத்துல எல்லார் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு உயர்வை தருவாங்க. உங்க பிள்ளைகளோட லைஃபை குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்க, உங்க பிள்ளைகளோட லைஃப்ல ஒரு ஆசீர்வாதத்தை தருவாங்க. குடும்பத்துல ஒரே பிரச்சனை, ஒரே போராட்டம், சமாதானம் இன்மை இல்லைன்னு சொல்லி நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லாவற்றிலும் அப்பா சமாதானம் தருவாங்க. இன்னைக்கு எந்தெந்த காரியத்துலலாம் நீங்க இல்லை என்று சொல்லி பார்த்து கொண்டு இருக்கிறீங்களோ அப்பாவோட வார்த்தை அருமா சொல்றாங்க, என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி. ஏன் சத்துருக்கு முன்பா அப்பா செய்யறாங்க அப்படின்னா, சத்துருவை அழிக்கிறது பெரிய விஷயம் இல்ல, அவங்க கண்களுக்கு முன்பாகவே அப்பா உங்களை ஆசீர்வதிக்கணும். அவங்க நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறத பார்த்து பார்த்தே துடித்து அழுது அவங்க மறிக்கணும்.
அவங்க கண்களுக்கு முன்பாகவே அப்பா உயர்த்துவாங்க. யோசேப்பு பாருங்க, சகோதரர்கள் விரோதமா வந்தாங்க. சகோதரர்கள் அப்பா அழிக்கலையே, யோசேப்பை உயர்த்தினாங்க. சகோதரர்கள் பார்த்தாங்க. இப்படி எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அப்பா உங்களை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். உங்கள் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. இப்பொழுது நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவையை பார்க்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்திலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுனீங்கப்பா. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்க எல்லைகளை விஸ்தாரமாக்கி உங்க வாழ்க்கையில ஒரு குறைய கூட வராதபடி நானே உங்கள் சத்துருக்களுக்கு எதிராக நிற்பேன் என்று பேசினேன். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் அப்பா உடைய வல்லமை பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான உடைய பிள்ளைகள் மேலே இறங்குகிறதற்காய், உடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காய், உடைய ஜீவன் இப்பொழுதே இறங்குகிறதற்காய் நன்றி அப்பா. அற்புதங்கள் அதிசயங்கள் நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எல்லா பலவீனங்கள் வியாதிகளை இப்பொழுதே நீர் எடுத்து போட்டு கொண்டிருக்கிறீர். என்ன சரீர பலவீனத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ, எனக்கு முடக்குவாதத்தினால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. இப்பொழுதும் வீல் சேர்ல உட்கார்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது இறங்குகிறது. எழுந்து நடங்க, விசுவாசத்தோடு இப்பொழுது எழுந்து நடங்க. உங்க வீல் சேரை இப்பொழுது தூக்கி எறிங்க. அப்பா இப்பொழுதே அவருடைய சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மேல் இறங்கி கொண்டிருக்கிறது. படுத்த படுக்கையா இருந்து இப்பொழுதும் நீங்க போன்ல பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அப்பாவோட வார்த்தை இப்பொழுது கேட்டு கொண்டிருக்கிறீங்க. இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை உங்கள் மேல் இறங்குகிறது. உன் படுக்கையின் வியாதி முழுவதையும் மாற்றி போடுவேன் என்ற வார்த்தையின்படி இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறது. இப்பொழுதே அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளை கடிந்து கொள்ளுகிறேன் நாமத்தில். தலைமுலால் இப்பொழுது சுகத்தை கட்டளை இருக்கிறதுக்காக இப்பொழுது எழுந்து நடங்க. உங்களுக்கு இப்பொழுது அப்பா அற்புதத்தை செஞ்சுட்டாங்க. அதே போல என் சொந்தக்காரர்கள், என் பிள்ளைகள், என் பெற்றோர் அநேகர் ஆக்சிடென்ட் ஆயிட்டாங்க, ஐசியூல இருக்காங்கன்னு வேதனையோடு கூட இப்பொழுது ஜெபத்தோடு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. அவர்களுக்கும் இப்பொழுதே அப்பாவோட சுகமளிக்கும் வல்லமை இறங்குகிறதற்காக, தெய்வீக சுகம் இறங்குகிறதற்கான எல்லா பொருளாதார நெருக்கடியை மாற்றுகிறீர். உங்களுடைய பிள்ளைகளுடைய களஞ்சியத்தை நிரப்புகிறீர். கடன் பிரச்சனைக்காக அழுது கொண்டு பார்த்து கொண்டு, எனக்கு பிசினஸே இல்லை, எனக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, எனக்கு வட்டி கொடுக்க கூட காசு இல்லையே இல்லைன்னு சொல்லி அழுது கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இப்போது அப்பா சொல்றாங்க, உங்க களஞ்சியங்கள் நிரம்பும். நீங்க அநேகருக்கு கொடுக்கிறவரை அப்பா ஆசீர்வதிப்பாங்க. உங்க பிசினஸை 1000 10,000 பலுக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். திருமணம் ஆகாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீ திருமணத்தை நடத்தி வைக்கிறதற்காக சோத்திரம். குழந்தை இல்லை என்று வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறீர் அப்பா. நாள் வேதனையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கும் இப்பொழுதே அப்பா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை சொசமாக்கினது போல அதே வல்லமை உங்களுடைய பிள்ளைகள் மேல இறங்குகிறதற்காக, பிரசவிக்க பண்ணுகிறவர் ஆகிய நான் பிரசவத்தை தடுப்பேன் என்ற வார்த்தையின்படி நல்ல சேஃப் டெலிவரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கறதுக்காக சோத்திரம். அடுத்த நிச்சயமாய் வீட்டை உண்டு பண்ணுவேன் என்ற வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு அருமையான வீட்டை நீர் உண்டு பண்ணி கொடுக்கறதுக்காக நன்றி அப்பா. இன்னும் என்னென்ன தேவைகளோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்களோ, உங்களுடைய உயிர்த்தெழுதல் வல்லமை இறங்குகிறதற்காக, குருடர்கள் பார்க்கிறதற்காய், செவிடர்கள் கேட்கிறதற்காய், முடவர்கள் நடக்கிறதற்காய், இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதங்கள் இப்பொழுதே நடந்து கொண்டிருக்கிறது. கேன்சர் கட்டி மறைகிறதற்காக, எய்ட்ஸ் நோய்கள் இப்பொழுது மறைகிறதற்காக, மரணத்துக்கு ஏதுவான எல்லா வியாதிகளும் இப்பொழுது தெய்வீக சுகத்தை கட்டளை எடுக்கிறதுக்காக நன்றி அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான பிள்ளைகளை அவர் குடும்பத்தையும் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படட்டும். உங்களுக்கு பிரேயர் பாயிண்ட்ஸ் இருந்தா கமெண்ட்ஸ்ல போடுங்க, உங்களுக்கு ஜெபிப்பேன். ஏசப்பா உடனே அற்புதம் செய்வாங்க. அதே கமெண்ட்ஸ்ல ஏசப்பா அற்புதம் செஞ்சுட்டாங்கன்னு சாட்சி சொல்லுது. God bless you all. Praise the Lord.